நமஸ்காரம். மகிழ்ச்சி உங்கள் கடமை, மகிழ்ச்சி உங்க விருப்ப உரிமை, மனோபாவம் உங்க விதி இல்ல இன்னு டேனியல் கோல்மேன் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குரு கூறியிருக்கிறார். எனவே கோபம், கவலை, பதட்டம், போட்டி, பொறாமை, பயம் இதெல்லாம் உங்க மனசுல பதிவு பண்ண நீங்க சம்மதிக்கிறீங்க. அண்ட் அதுக்கு அழகா நாங்க ஒரு இடமும் உங்க மைண்ட்ல கொடுத்துடுறீங்க இருக்கிறதுக்குன்னா உங்க வாழ்க்கையோட திசை அந்த டைரக்ஷன்ல தான் போக போகுது. அதிகாலம் நீங்கள் ஏர்ந்து உங்களுக்கு என்ன சிந்தனை உங்கள் மைண்டில் வருதோ அன்றைய தினக்கே உங்களுக்கு அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் நீங்கள் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் தான் உங்களோட லைஃப்பையே டிசைட் பண்ண போகிறோம். 2 பின்னோ பாக்ஸோ எடுத்துக்கோங்க. ஒன்றுத்துக்கு மேலே ஹாப்பினஸ் பின்னு பேர் போடுங்க, இன்னொன்றுத்துக்கு டஸ்ட் பின்னு பேர் போடுங்க. அன்றைய ஃபுல் டேக்கு இல்லாட்டா அண்ட் ஆன் அ டே டு டே பேசிஸ் உங்களுக்கு என்னெல்லாம் மகிழ்ச்சி கொடுத்ததோ, என்னெல்லாம் வெற்றிகரமாக நீங்கள் முடிச்சிங்களோ, எதெல்லாம் உங்கள் முகத்தில் ஒரு சிரியை கொண்டு வந்ததோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஹாப்பினஸ் பின்னில் போட்டுவிடுங்க. அதே மாதிரி எதெல்லாம் பிரச்சனையாக மாறிதோ, உங்களால் சமாளிக்க முடியலையோ, ஒரே டென்ஷன் ஆச்சோ, ஸ்ட்ரெஸ் ஆச்சோன்னா அது நீங்கள் டஸ்ட்பின் போட்டுடும். இப்போ இந்த சமயத்துல நீங்க உங்க ஐடென்டிட்டி யாரு, நீங்க யாரு, நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்க தாட்ஸ், ஃபீலிங்கு, எந்த என்வாயர்மெண்ட்ல இருக்கீங்க, யாரெல்லாம் உங்க கூட இருக்கா, இதெல்லாம் நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணினா உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் எப்படி கொண்டு வரலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. அண்ட் இப்போ இந்த டஸ்ட்பின் தான் ஹெவியாக இருக்கா இல்லை ஹாப்பினஸ் பீன் தான் ஜாஸ்தி நல்ல வெயிட்டோடு இருக்கான்னு அது நீங்கள் தான் பார்த்து தீர்மானம் எடுக்கணும். இப்போ டஸ்ட்பின்னு தான் ஒரே வெயிட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன், ஒரேடியாக ரொம்ப வெளியில் ஸ்பில் ஆகி வந்துடுதுன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ரோட்டில் நம்ம குப்பை தட்டி பார்க்குறோன்னே ஒரே அந்த குப்பையெல்லாம் வெளியில் வந்தேன்னா நம்மளுக்கு ஒரு பார்த்தாலே ஒரு அரிப்பாக இருக்கும். அதேதான் இங்கேயும். ஆனால் அதே சமயத்தில் ஹாப்பினஸ் பின் தான் ஃபுல்லாக ரொம்ப பொங்கலோ மாதிரி அப்படி பொங்கி வெளியில் வருதுன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அது அதோட என்ன பெனிஃபிட்னு. ஏன்னா அது உங்களுக்கு மாத்திரம் பெனிஃபிட் பண்ண போகிறதுல உங்கள் சுற்று இருக்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ, உங்கள் என்வாயர்மெண்ட், உங்கள் எனர்ஜி, உங்கள் என்தூசியாசம் எல்லாமே அதோட கூட மாறிடும். அண்ட் அதே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் டு ஹேண்டில் வேறு ஏதாவதுலாம் பிரச்சனை வாழ்க்கையில் இருந்ததுன்னா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ரிமோட் கண்ட்ரோல் கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு எதை ஜாஸ்தி ப்ரெஸ் பண்ணணும்னு அது நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும். நன்றி. என் பேர் ஷியாம்லா, லைஃப் வெல்னஸ் கோச், பிராணிக் ஹீலர், NLP மாஸ்டர் ட்ரெயினர்.